வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வரலாற்று புதிரை விடுவிக்க போறோம். அதாவது காணாம போன ஒரு உலகத்தை சில தடயங்களை மட்டுமே வச்சு எப்படி திரும்ப உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த தேடல்ல ஒண்ணா இறங்கலாம். காலம் ஒரு உலகத்தையே முழுசா மறைச்சிடுச்சுன்னா அது எப்படி நம்ம திரும்ப கொண்டு வர்றது? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஒரு நாகரீகத்தோட சில மிச்ச சொச்சங்களை வச்சு அவங்களோட முழு கதையும் நம்ம எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இதுக்கான பதில தேடித்தான் நம்மளோட இந்த பயணம். நாம யார பத்தி பேச போறோம்னா, ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் கடந்து வாணிகம் செஞ்ச பெரிய பெரிய நகரங்களையும் துறைமுகங்களையும் கட்டின, அது மட்டும் இல்லாம தங்களுக்கேன்னு ஒரு எழுத்து மொழியும் வச்சிருந்த ஒரு மாபெரும் நாகரிகத்தை பத்தி தான். அவங்க தான் ஆரம்பகால தமிழர்கள். அவங்க கதை தான் நாம இன்னைக்கு விடுவிக்க போற பெரிய புதிர். சரி, நம்மளோட முதல் தடையோ எங்கிருந்து கிடைக்குது தெரியுமா? அவங்க விட்டுட்டு போன வார்த்தைகள்ல இருந்து தான். காது வழியா கேட்டு அப்புறமா பனையோலைகள்ல பத்திரப்படுத்தப்பட்ட அவங்களோட பாடல்களும் காப்பியங்களும் தான் அது. சொல்லப்போனா அவங்களோட மனசுக்குள்ளேயும் அவங்க சமூகத்தோட கொள்கைகளுக்குள்ளேயும் நாம எட்டி பாக்குறதுக்கு கிடைச்ச ஒரு ஜன்னல் மாதிரி இது. அவங்க தங்கள பத்தி நமக்கே சொல்ற கதைகள். நாம சங்க இலக்கியம்னு சொல்றது ஒரு சின்ன விஷயம் அல்ல, அதுவும் ஒரு மிகப்பெரிய அறிவு புதையல். சங்கம்னா என்ன? அன்னைக்கு இருந்த புலவர்கள், அறிஞர்கள் எல்லாம் ஒண்ணு கூடுற அவைகள் தான் அது. இந்த தொகுப்புல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. தொல்காப்பியம் மாதிரி ஒரு வாழ்க்கைக்கான இலக்கண நூல் இருக்கு. காதல், வீரம்னு மனுஷனோட உணர்ச்சிகளை பேசுற 14 மேற்கணக்கு நூல்கள் இருக்கு. அப்புறம் எப்படி வாழணும்னு அறநெறிகளை சொல்ற 14 கீழ்கணக்கு நூல்களும் இருக்கு. கடைசியா சிலப்பதிகாரம் மாதிரி பிரம்மாண்டமான காப்பியங்களும் இருக்கு. இது எல்லாமே அவங்களோட சமூகம், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் பத்தின நேரடியான தடயங்கள். அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல் ரொம்பவே ஸ்பெஷல். அதுதான் திருவள்ளுவர் எழுதின திருக்குறள். காலத்தையே தாண்டி நிக்கிற அதோட ஞானம் இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டுது. யோசிச்சு பாருங்க, வெறும் 1332 வரி குறள்ல அன்னைய தமிழ் சமூகத்தோட 3 முக்கியமான விஷயங்களான அறம், அதாவது ஒழுக்கம், அப்புறம் ஆட்சி நிர்வாகம், காதல்னு எல்லாத்தையும் பத்தி எவ்வளவு ஆழமா சொல்லிருக்கு. இது அவங்களோட கொள்கைகளை அவங்க எதை உயர்வா நினைச்சாங்கன்னு புரிஞ்சுக்க ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. ஆனா கொள்கைகள் மட்டும் போதுமா? அவங்க நிஜத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நமக்கு வேற மாதிரியான தடயங்கள் தேவை. சரி, இப்ப நாம நம்ம தேடல லைப்ரரியில இருந்து, அதாவது ஓலைச்சுவடிகள்ல இருந்து நேரா களத்துக்கு கொண்டு போலாம். நம்மளோட அடுத்த தடயம் காலத்தால அழிக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா அது மலையிலையும் பாறையிலையும் செதுக்கப்பட்டிருக்கு. கல்வெட்டியல், அதாவது எபிகிராஃபி. இது என்னன்னா, பாறைகள்ல, செப்பு தகடுகள்லன்னு பல பொருட்கள்ல பொறிக்கப்பட்ட பழைய எழுத்துக்களை படிக்கிற ஒரு துறை. சிம்பிளா சொல்லணும்னா, நிபுணர்கள் எப்படி அந்த காலத்து மெசேஜ்களை டீகோட் பண்றாங்கன்னு சொல்ற ஒரு அறிவியல். இந்த கல்வெட்டுகள் தான் காலத்தால அழிக்க முடியாத வரலாற்று ஆவணங்கள். இங்க பாக்குறீங்களே, இதுதான் தமிழ் பிராமி. அந்த காலத்துல தமிழர்கள் பயன்படுத்தின எழுத்து முறை. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த மாதிரி கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப உறுதியான சாட்சி. அச்சா, கல்லுல இருக்கிறது எப்படி தெளிவா படிக்கிறது? அதுக்குதான் இந்த எஸ்டாம் பேஜ் டெக்னிக். கல்வெட்டு மேல ஒரு பேப்பரை வச்சு அது மேல மை தடவுனா அந்த எழுத்துக்கள் அப்படியே பேப்பர்ல பதிஞ்சிடும். இத வச்சு வரலாற்று ஆசிரியர்கள் ஈஸியா படிச்சிடுவாங்க. இந்த 2 படங்களும் நமக்கு ஒரு கதையே சொல்லுது. பெரும்பாலும் சமண மதத்தைச் சேர்ந்த துறவிகள் இந்த மாதிரி இயற்கையா மஞ்ச குகைகள்ல தான் தங்கி தவம் செஞ்சாங்க. இடது பக்கம் பாருங்க, மழை தண்ணி குகைக்குள்ள வராம இருக்க பாறையிலேயே ஒரு சின்ன வழிய வெட்டியிருக்காங்க. வலது பக்கம் அந்த துறவிகள் படுத்து ஓய்வெடுக்கிறதுக்காக அரசர்களும் பெரிய வியாபாரிகளும் நல்ல வழுவழுப்பான கற்படுக்கைகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு சின்ன கல்வெட்டு எவ்ளோ தகவல்களை தருதுன்னு. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கல்வெட்டுகள் கிடைச்ச இடங்கள் தான். அது பெரும்பாலும் அன்னைய காலத்தோட முக்கியமான வர்த்தக பாதைகள்ல இருக்கு. இதனால என்ன தெரியுது? மக்கள், பொருட்கள், கருத்துக்கள், மத நம்பிக்கைகள்னு எல்லாமே இந்த வழியாதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. சொல்லப்போனா இது அந்த காலத்தோட ஒரு வரைபடம் மாதிரி. சரி, இப்ப நம்மகிட்ட 2 வகையான தடயங்கள் இருக்கு. ஒன்னு இலக்கியம், இன்னொன்னு கல்வெட்டுகள். இந்த 2 துண்டுகளையும் ஒன்னா சேர்த்தா என்ன கிடைக்கும்? அந்த பழங்கால உலகத்தோட முழுமையான சித்திரம் நம்ம கண் முன்னாடி எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா? இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் இலக்கியங்கள். இது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்களோட கொள்கைகள், லட்சியங்கள் என்னன்னு காட்டுது. அவங்களோட காதல், வீர கதைகளை சொல்லுது. இன்னொரு பக்கம் கல்வெட்டுகள். இதுதான் ரியாலிட்டி.
அரசர்கள்ல இருந்து சாதாரண வியாபாரிங்க வரைக்கும் அவங்க நிஜத்துல எப்படி வாழ்ந்தாங்க, என்ன வியாபாரம் செஞ்சாங்க, எந்த சாமியை கும்பிட்டாங்கன்னு அப்பட்டமா காட்டுது. ஒண்ணு உங்க கனவு, இன்னொன்னு உங்க சரி, இந்த கதையெல்லாம் பழங்காலத்தோட முடிஞ்சு போறதில்ல. இந்த வரலாறு இன்னைக்கு நம்ம கையில தான் இருக்கு. இத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல நம்மளோட பங்கு என்ன? அத பத்தி தான் இப்ப பேச போறோம். இங்க பாருங்க, இத அரச்சலூர்ல இருக்கிற ஒரு நிஜமான தமிழ் பிராமி கல்வெட்டு. எத்தனை 100 வருஷமா வெயில்லயும் மழையிலயும் நின்னு நமக்காக ஒரு கதைய சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு. இத பாக்கும்போது அதோட பழமையும் அழகும் ஒரு பக்கம் பிரமிக்க வைக்குது. ஆனா அதே நேரத்துல இது எவ்ளோ பலவீனமா எளிதா அழிஞ்சு போகக்கூடிய நிலையில இருக்குன்னு புரிய வைக்குது. ஆனா இயற்கைய விட ஒரு பெரிய ஆபத்து இன்னைக்கு இருக்கு. அது நம்ம கிட்ட இருந்து தான் வருது. சிலர் தங்களோட பேரையும் ஊரையும் இந்த மாதிரி வரலாற்று சின்னங்கள் மேல கிறுக்கிடு போறாங்க. இது வெறும் கிறுக்கல் இல்ல, இது ஒரு வரலாற்று அழிப்பு. இதனால ஈடு செய்யவே முடியாத இந்த தடயங்கள் நிரந்தரமா அழிஞ்சு போயிடுது. வரலாறுங்கிறது தடயங்களால சொல்லப்படுற ஒரு கதை. ஆரம்பகால தமிழர்கள் நமக்காக இலக்கியங்களையும் கல்வெட்டுகளையும் தடயங்களா விட்டுட்டு போனாங்க. நாம நம்ம அடுத்த தலைமுறைக்கு எதிர்காலத்துக்கு என்ன தடயங்களை விட்டுட்டு போக போறோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம பார்க்க போறது பொதிஞ்ச போன ஒரு உலகத்தை பத்தி. தொல்பொருளியல், அதாவது ஆர்கியாலஜி எப்படி அதை வெளியில கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். குறிப்பா சங்ககாலம். அது ஒரு மர்மமான உலகம் மாதிரி. வாங்க, ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். சரி, அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்குன்னு ஒரு குரல் இல்ல. அப்போ அவங்க கதையை நாம எப்படி கேட்க முடியும்? இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாகரிகத்தோட உண்மைகளை சின்ன சின்ன தடயங்களை வச்சு தேட போறோம். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. நிறைய பதில்கள் நமக்கு கீழே மண்ணுக்கு அடியில தான் புதைஞ்சு கிடக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருள்லயும் ஒரு கதை இருக்கு. இப்போ நம்மளோட முதல் க்ளூ, முதல் தடயம் என்னவா இருக்கும்? வாங்க, அது நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். சரி, நாம முதல்ல பார்க்க போறது கதை சொல்ற கற்கள், அதாவது நடுக்கற்கள். அந்த கால சமுதாயத்தை பத்தியும் அவங்க எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னோ இந்த கற்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அப்போ நடுகள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு நினைவு சின்னம். அந்த காலத்துல கால்நடைகள் தான் மிகப்பெரிய சொத்து. அதனால ஒரு குழு இன்னொரு குழுவோட மாடுகளை கவர்ந்துட்டு வர்றது சர்வசாதாரணமா நடந்திருக்கு. இந்த மாதிரி சண்டைகள்ல வீரமரணம் அடைஞ்சவங்களோட நினைவா எழுப்பப்பட்டதுதான் இந்த நடுகற்கள். இங்க பாருங்க, இது ஒரு சாதாரண பாறை மாதிரி தெரியுதா? பல வருஷமா மௌனமா இருக்க இந்த கல்லுக்குள்ள என்ன கதை ஒளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இது மேல ஏதோ எழுத்துக்கள் பொறிச்சிருக்காங்க. அதுல என்னதான் இருக்கும்? அந்த கல்லுல இருந்த எழுத்துக்களை மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம்தான் அசல் விஷயமே தெரிய வருது. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, கூடலூரில் நடந்த ஆணிரை கவர்தலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல். பாத்தீங்களா? இப்போ இது வெறும் கல் இல்ல, இது தீயன் அந்தவன்னு ஒருத்தரோட கதை. ஒரே ஒரு கல் அந்த காலத்துல வீரத்துக்கும் சமூகத்தை காப்பாத்துறதுக்கும் எவ்வளோ பெரிய மதிப்பு இருந்துச்சுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. சரி, பெரிய ஹீரோக்கள் கதையில இருந்து இப்ப நாம சாதாரண மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்க்கலாம். நம்மளோட அடுத்த க்ளூ பழங்கால மட்பாண்டங்கள். இப்போ கீழடி மாதிரியான இடங்கள்ல நிறைய உடைந்த பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அதுல என்ன ஸ்பெஷல்னா, அதுல சாதாரண மக்களோட பெயர்களெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? படிப்பு, எழுத்து இதெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும் சொந்தமானதா இல்ல, சாதாரண மக்களுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பானை ஓடுகள் வெறும் அவங்க ஊர் வாழ்க்கைய மட்டும் சொல்லல. உதாரணத்துக்கு இந்த வலது பக்கம் இருக்கிற ஓட்டை பாருங்க, அதுல ஒரு கப்பல் படம் இருக்கு. இது அவங்களுக்கும் கடலுக்கும் இருந்த தொடர்பை ரொம்ப அழகா காட்டுது. சரி, அவங்க கப்பல்ல எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது தான் கதை இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அவங்களோட ட்ரேட் நெட்வொர்க் எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. தமிழ்நாட்டு மட்பாண்டங்கள் எகிப்துல, ஓமன்ல இப்படி ரொம்ப தூரத்துல இருக்கிற நாடுகள்ல கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவங்களோட கடல் பயணங்களும் வியாபார திறமையும் நம்மள பிரமிக்க வைக்குது இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போற 3வது தடயம் நாணயங்கள். காசு, பணம், சங்க காலத்தோட பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க இந்த நாணயங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க 2 விதமான நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ஒன்னு முத்திரை குத்தப்பட்ட நாணயங்கள், இது நம்ம உள்ளூர் வியாபாரத்துக்காக. இன்னொன்னு ரோமானிய நாணயங்கள், இது இன்டர்நேஷனல் ட்ரேட் எவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னு காட்டுது. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ரோமன் காயின்ஸை அவங்க பணமா யூஸ் பண்ணல, அதுல இருக்கிற தங்கத்துக்காக ஒரு உலோகமா தான் மதிச்சிருக்காங்க. இந்த 2 நாணயங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். இடது பக்கம் இருக்கிறது நம்ம உள்ளூர் வெள்ளி நாணயம், சின்ன சின்ன முத்திரைகளோட. இது டெய்லி வியாபாரத்துக்கு. ஆனா வலது பக்கம் இருக்கிறது ரோமானிய சக்கரவர்த்தியோட முகம் போட்ட தங்க நாணயம். இது அவங்களோட சர்வதேச வர்த்தகம் எவ்வளவு செழிப்பா இருந்துச்சுன்னு காட்டுது.
ஓகே, இப்ப நமக்கு 3 முக்கியமான தடயங்கள் கிடைச்சிருக்கு. நடுகள், பானையோடுகள், அப்புறம் நாணயங்கள். ஆர்கியாலஜிஸ்ட் இந்த எல்லா தடயங்களையும் ஒன்னா சேர்த்து எப்படி ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குறாங்கன்னு பார்த்து இந்த விஷயத்தை நம்ம முடிக்கலாம். அரிக்கைமேடு மாதிரியான இடங்கள்ல தான் இந்த முழு படமும் நமக்கு தெளிவா தெரியுது. அது ஒரு பரபரப்பான துறைமுகம். அங்க நல்லா பிளான் பண்ணி கட்டின தெருக்கள், பெரிய பெரிய வேர்ஹவுஸ், அதாவது கிடங்குகள், அட்வான்ஸ்டு கட்டிடக்கலைன்னு ஒரு முழு நகரத்துக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. அங்க கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன துரும்பு கூட அந்த கால வாழ்க்கையை பத்தின ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லுது. நம்ம முதல்ல பார்த்தோமே அந்த நடுக்கள், அது அவங்களோட மதிப்பீடுகளை நமக்கு காட்டுது. வீரம், தியாகம், சமூக பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு புரியுது. அடுத்து அந்த பானை ஓடுகள், அது அவங்களோட பயணங்களை பத்தி சொல்லுச்சு. சாதாரண மக்களுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு, அவங்க கடல் கடந்து பயணம் செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு புரிய வச்சது. கடைசியா அந்த ரோமானிய நாணயங்கள், அது அவங்க எவ்வளவு வசதியா செழிப்பா இருந்தாங்கன்னு நமக்கு காட்டுச்சு. காலத்துல உலகத்தோட பெரிய பெரிய சக்திகளையே தம் பக்கம் இழுத்த நம்ம பண்டைய தமிழ்நாட்டோட கதை தான் இது. சரி, வாங்க இந்த கதைய ஒரு சின்ன மர்மத்தோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட மாபெரும் ரோமானிய பேரரசு தன்னோட செல்வத்துல பெரும் பகுதிய ஒரே ஒரு பொருளுக்காக, ஆமாங்க, நம்ம ஊர் மிளகுக்காக தனியா செலவழிச்சிருக்காங்க. ஏன்? யார்கிட்ட இருந்து இவ்ளோ மிளக வாங்குனாங்க? என்ன நடந்திருக்கும்? இதுதான் நம்ம தேடலோட முக்கியமான கேள்வி. வாங்க இந்த வரலாற்று புதிரோட ஒவ்வொரு முடிச்சியும் நாம ஒன்னொன்னா அவிழ்க்கலாம். சரி, நம்ம விசாரணையோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். முதல்ல ரோமானியர்கள் பார்வையில இந்த வியாபாரம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு முக்கியம்னு பாப்போம். பிளினின்னு ஒரு ரோமானிய எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, பருவக்காத்து மட்டும் கரெக்டா அடிச்சா ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர வெறும் 40 நாள் போதுமா. இது ஏதோ அப்பப்போ போற பயணம் இல்லைங்க, இது ஒரு பக்காவா பிளான் பண்ண ரொம்ப பிஸியான ஒரு ட்ரேட் ரூட். ஆனா விஷயம் மிளகோட மட்டும் நிக்கல. சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம், இலங்கையோட வரலாற்று நூலான மகாவம்சம்னு பல பழமையான நூல்கள்ல பாத்தீங்களா, இங்க இருந்து முத்து, குதிரை, யானை தந்தம்னு எக்கச்சக்கமான விலை உயர்ந்த பொருட்கள் வியாபாரமானதுக்கே ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கு. சரி, இப்ப நம்ம தேடலோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். அந்த காலத்துல இருந்த மாலுமிகளும் ஆராய்ச்சியாளர்களும் நமக்காக விட்டுட்டு போன சில தடயங்களை, அதாவது மேப்ஸையும் குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுவோம். இந்த பெரிப்ளஸ்ங்கிறது ஒரு மாலுமியோட கைட் புக் மாதிரி. இது ஒன்றும் கற்பனை கதை கிடையாது, ரொம்ப நிஜமான ஒரு டாக்குமெண்ட். அதுல முசிறி, தொண்டி, கொர்க்கை மாதிரியான பரபரப்பான துறைமுகங்களையும் அது ஆண்ட சேர, பாண்டிய ராஜாக்களையும் பேரை சொல்லியே கூப்பிடுது. அது மட்டும் இல்ல, தாலமியோட ஜியாகிரபின்னு ஒரு ரோமன் மேப் இருக்கு. அதை பாத்தீங்கனாலும் அதுவும் இதே இடங்களை தான் சொல்லுது. பாத்தீங்களா, 2 வேற வேற நாகரிகம், ஆனா ஒரே இடத்த பத்தி பேசுறாங்க. இது யதார்த்தமா நடந்ததில்ல, இதுதான் வரலாறு. இன்னும் ஒரு உறுதியான ஆதாரம் வேணுமா? இதோ பாருங்க, ரோமானிய பேரரசோட அஃபிஷியல் ரோட் மேப்ல நம்ம தமிழகத்தோட முசிறி துறைமுகத்தை மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அவங்க உலக வரைபடத்துல நாம இருந்திருக்கோம். இதுவரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க நம்மள பத்தி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். சரி, இப்போ நம்ம விசாரணையோட டைரக்ஷனையே மாத்துவோம். அந்த மக்கள் அவங்கள பத்தி என்ன சொல்லிக்கிட்டாங்க, அவங்க குரல்லையே கேட்போம். வாங்க. நாம இப்ப டைம் டிராவல் பண்ண போற காலம் சங்க காலம். இது ஏதோ வெறும் இலக்கிய கற்பனைன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா மாபெரும் சக்கரவர்த்தி அசோகரோட கல்வெட்டுகளே நம்ம சேர, சோழ, பாண்டியர்களை பத்தி பேசுது. அதனால இது சரித்திரத்துல ரொம்ப ஆணித்தரமா பதியப்பட்ட ஒரு காலம். இப்ப வாழ்ந்த சங்ககால தமிழர்கள் வாழ்க்கைய 2ஆ பிரிச்சு பார்த்தாங்க. ஒன்னு அகம், அதாவது காதல், குடும்பம், மனசுக்குள்ள நடக்கிற உணர்ச்சிகள். இன்னொன்னு புறம், அதாவது வீரம், போர், சமூகம்னு வெளி உலக விஷயங்கள். இந்த 2ஐயும் பத்தி பாடி அவங்க தங்களோட வாழ்க்கைய முழுமையா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம தேடல்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அவங்களோட மொத்த உலக பார்வையும் அவங்க கவிதைகளையும் உருவாக்குன ஒரு அருமையான கான்செப்டை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த கான்செப்டோட பேரு தான் திணை. திணைன்னா சும்மா நிலம் இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு மனுஷனோட உணர்வுகள் அவன் வாழ்ற நிலத்தோட எவ்வளோ ஆழமா கனெக்ட் ஆயிருக்குன்னு இது காட்டுது. அவங்க வாழ்ந்த நிலத்தை 5ஆ பிரிச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலங்களும் மக்களோட தொழிலை மட்டும் இல்ல, அவங்களோட ஃபீலிங்ஸையும் கவிதைகளையும் கூட தீர்மானிச்சது. அதை என்னென்னே இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல குறிஞ்சி, மலையும் அருவியுமா இருக்கிற இடம். அங்க இருக்கிற கவிதைகளை பாத்தீங்கன்னா காதலர்களோட முதல் சந்திப்பு, அவங்க திடீர்னு ஒன்னு சேர்றதுன்னு ரொம்ப அழகா சொல்லும். அந்த நிலத்தோட குளிரும் அழகும் காதலுக்கே உண்டானது மாதிரி இருக்கும். அடுத்து முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். இங்க வேலைக்காக வெளியூர் போன தலைவனுக்காக தலைவி மழைக்காலம் வர வரைக்கும் ரொம்ப பொறுமையா காத்திருப்பா. காத்திருப்பு தான் இந்த நிலத்தோட உணர்ச்சி.
மூணாவதா மருதம், அதாவது ஆத்து தண்ணி பாஞ்சு செழிப்பா இருக்கிற வயல்வெளிகள். இங்க வாழ்க்கை ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா அந்த வசதியே சில சமயம் காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகளையும் ஊடலையும் கொண்டு வந்துடும். கடைசியா நெய்தலும் பாலையும். கடலுக்கு மீன் பிடிக்க போன கணவனுக்காக காத்திருக்கிற மனைவியோட சோகத்தை சொல்றதுதான் நெய்தல். வறண்டு போன பாலை நிலம் பொருள் தேடி போற கஷ்டமான பயணங்களையும் பிரிவோட வழியையும் சொல்லும். பாத்தீங்களா, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சி. சரி, நம்ம தேடலோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ நாம கண்டுபிடிச்ச 2 உலகத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அதாவது வெளிநாட்டுக்காரங்க பார்த்த தமிழகம், நம்ம தமிழர்கள் வாழ்ந்த தமிழகம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒண்ணுதான். வரலாறுங்கிறது வெறும் கணக்கு வழக்கோ வியாபாரமோ இல்ல. அது அந்த மக்களோட கவிதைகள்ல, அவங்க உணர்ச்சிகள்ல தான் உயிரோட இருக்கு. இந்த 2ஐயும் ஒன்னா சேர்க்கும்போது தான் நமக்கு ஒரு முழுமையான தத்ரூபமான ஒரு படம் கிடைக்குது.